இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி அபாரமாக செயல்பட்டு 2-2 அப்படின்னு இந்த தொடரை சமன் பண்ணிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியானது ஆசிய கோப்பை 2025 தொடர்ல விளையாட இருக்காங்க. ஆசிய கோப்பை தொடர் எப்போதுமே ஒரு ஃபார்மட்ல நடைபெறுவது கிடையாது. அடுத்த ஐசிசி தொடர் என்னவோ அதற்கேற்ப 5 ஓவர்கள் ஃபார்மட் அல்லது 20 ஓவர்கள் ஃபார்மட்ல போட்டிகளை நடத்துவாங்க. அடுத்து T20 உலக கோப்பை 2026 தொடர் நடைபெற உள்ளதால செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் துவங்கவுள்ள ஆசிய கோப்பை தொடர் T20 ஃபார்மட்ல நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்திய அணி தேர்வுல பிசிசிஐ தீவிரமாக ஈடுபட்டுட்டும் இருக்காங்களா. இதுல பேட்டிங் மற்றும் பந்துவீச்சாளர்கள் இடங்களை சுலபமாக தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா விக்கெட் கீப்பர் இடம் தான் தற்போது பிசிசிஐக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ரிஷப் பண்ட் காயம் காரணமாக அவதப்பட்டிருக்காரு. தற்போது அவர் குணமடைஞ்சிட்டும் இருக்காரு. இதனால இவருடைய இடம் இன்னமுமே உறுதியாகல. மேலும் 4 விக்கெட் கீப்பர்களுமே இருப்பதால 2 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு 5 பேர் போட்டியில இருக்காங்க. அந்த 5 வீரர்கள் யார் யார் பாத்தீங்கன்னா, ஒன்று ரிஷப் பண்ட், இன்னொன்று இஷான் கிஷன், அடுத்த சஞ்சு சாம்சன், அடுத்ததாக ஜிதேஷ் சர்மா, கடைசியாக பாத்தீங்கன்னா நம்ம KL ராகுல் அவர்களும். KL ராகுல் அவர்கள் டெஸ்ட் போட்டிகளிலும் IPL போட்டிகளிலுமே சிறப்பாக செயல்பட்டதால அவர் அணியில இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இதுல சர்ப்ரைசிங்காக இந்த ஆசிய கோப்பை தொடர் T20 ஃபார்மட்ல நடைபெறுவதால எல்லோருமே சூரியகுமார் அவர்கள் தான் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறாக புதிய கேப்டனையுமே பிசிசிஐ அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.